கோனார் இட்லி கடைன்னு ஒரு கடை, அங்கே தான் வந்து சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா. முட்டை தோசையை போடுங்கம்மா. இங்கே நம்ம இந்த மேலூர் தாண்டி வந்தேன், கோனார் கடைன்னு ஒரு ஹோட்டல் இருந்தது. சரி அங்கே நிற்கலான்னு பார்த்தேன், அப்புறம் இங்கே நிறுத்தினேன். செம்ம டேஸ்ட்டு. இட்லி எல்லாம் ஒரு வீட்டில் தான் பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா இருந்தது. நான் சாப்பிட்டு பார்த்தோன்னே சரி எனக்கு வீட்டு எடுக்கிற ஐடியா இல்லை, ஆனால் இப்போ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்தேன். நீங்கள் என்னென்ன இருக்குது அப்டேட் பண்ணுவோம். இட்லி இந்த சட்னிலாம் வேறு லெவல் டேஸ்ட்டு, நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முதல் சொல்லியிருக்கேன், வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. சத்தியமாக சொல்கிறேன், மற்ற எங்கேயும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு நான் சாப்பிட்டதில்லை. அப்புறம் சப்புன்னு சொன்னீங்க, சாப்பிட்றத பார்த்துட்டு நல்லா சாப்பிட்றது போகும்போது வேறு லெவல் டேஸ்ட்டு இந்த ஹோட்டலில். இட்லி, ஒரு கார சட்னி, ஒரு சாதா சட்னி, ஒரு தேங்காய் சட்னி, சாம்பார், வேறு லெவல் டேஸ்ட்டு கொடுக்குது. முட்டை தோசை, சாம்பார், இங்கே காலைல இட்லி, தோசை, முட்டை தோசை, பொங்கல் தான் போடுறேன் உங்களுக்கு. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம பெரிய பெரிய கடையை சப்போர்ட் பண்ணுறது, இன்னும் சின்ன கடை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். முட்டை தோசை நல்லா சூப்பராக இருந்தது. முருகலா கம்பி நல்ல வித்தகாரமாக இருக்குது. அப்படி அப்புறம் ஒரு ஆஃப் ஆயில் சொன்னேன். சேஞ்சல் இட்லி, இது தோசை, முட்டை தோசை இதெல்லாம் வந்து வேறு லெவல் டேஸ்ட், நல்லா இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் அப்புறம் திரும்ப முட்டை தோசை சாப்பிட்டேன், அப்புறம் ஒரு இட்லி. நம்ம பசி, ஆனால் வேறு லெவலில் இருந்தது டேஸ்ட்டு. ஆஃப் ஆயில் ஒன்று போட்டேன், எல்லாமே நல்லா இருந்தது. ஓகே, இந்த ஹோட்டலை பற்றி நம்ம சொல்லுவோம். இந்த இட்லியில் இந்த சட்னி, இந்த கார சட்னி, இது மூணு மிக்ஸ் பண்ணால் அது ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. இதுக்குன்னே நான் ஒரு 2 இட்லி 3வது இட்லி சாப்பிட்றேன். அப்புறம் இன்னொரு தோசை ஒன்று சொன்னேன். ஆனால் பசி, நைட்டு வேறு சரியாக தூக்கம் இல்லை, முன்னாடி கோயில் திருவிழா போட்டு. சரி அதனால் இங்கே உட்காந்து அப்படியே சாப்பிட்டேன். ஒரு ஆம்லேட் கொஞ்சம் நல்லா நல்லா போட்டுருக்காங்க. ஹலோ மக்களே, நான் இப்போ எங்கே இருக்கேன்னா, நம்ம மேலூர் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா அங்கே தும்பைப்பட்டி, அங்கே வந்து கோனார் இட்லி கடைன்னு ஒரு கடை, அங்கே தான் வந்து சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா. உள்ளே போய் என்ன சாப்பிட்டேன், சாப்பிட்டு தான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த ஹோட்டல் வந்து இட்லி, தோசை, பொங்கல் மட்டும்தான். நீங்கள் ஹைவேஸில் பார்த்தாலே தெரியும். அப்படியே வரும்போது பார்த்தா இங்கே இருக்கும். இங்கே ஒரு பெரியம்மாவும் ஒரு பையனும் தான் வேலை பார்க்குறப்படி. நல்லா அருமையாக இருந்தது டிஃபனு. இட்லி, தோசை, முட்டை தோசை, இதுதான். நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்குது. ஒன்றும் இல்லை, அந்த மேலூரில் அந்த டெம்பிள் சிட்டி ஹோட்டல் தாண்டினோடனே சுட சுட இட்லி. அதுவும் என்னென்னா நம்ம கேஸ் அடுப்புலாம் இல்லை, இந்த மாதிரி இந்த விறகு அடுப்பு தான். இட்லி பாருங்கள், நல்லா இருக்குங்க. நான் என்னென்னா இன்றைக்கி தான் வந்து அந்த அது பேர் என்ன, அந்த முன்னாடி விளாசி அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வரும்போது சரி இங்கே அப்படியே நிறுத்தி சாப்பிட்டேன். கோனார் இட்லி கடை இது எங்கே இருக்குன்னா, இந்த ஒன்றுமே அந்த டெம்பிள் சிட்டி இருக்குல்ல, அந்த ஹோட்டல் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கனாலே ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே லெஃப்ட் சைட்லேயே இருக்குது. நீங்கள் ரொம்ப தேட வேணாம். திருச்சி டு மதுரை டு திருச்சி போகிற வழியில் இருக்குது. வாங்க, அந்த பெரியம்மா நல்லா செய்யுது, சூப்பராக இருந்தது. நான் எதிர்பார்க்கல இப்படி இருக்கும்னு, நல்லா இருந்தது. வந்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்.
நம்ம 5 ஸ்டார் ஹோட்டலு அந்த ஹோட்டலு இந்த ஹோட்டல்லாம் சாப்பிட்றதுக்கு இங்கே வந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது. எல்லாம் இங்கே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல் தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே லோக்கல் ஆளுங்க தான் எல்லாம் வந்து இங்கே வந்து சாப்பிட்றாங்க. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். கோனார் இட்லி கடை. ஏன்னா இது வெறும் 3 ஐட்டம் தான் போடுறாங்க. இட்லி, தோசை, பொங்கல், வடை போடுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த சைடு வரவங்க ட்ரை பண்ணுங்கள். நான் அதனால இந்த இது அப்படி எஸ்பெஷலி நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து டெம்பிள் சிட்டிலேருந்து நேராக டெம்பிள் சிட்டி, மேலூர் டெம்பிள் சிட்டிலேருந்து இங்கே திருச்சி போகிற வழி. அருமையாக அதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் இருந்தது. சரி நான் இங்கே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் போய் யூடர்ன் பண்ணிட்டு வந்து சாப்பிட்டேன். இப்போது நீங்கள் வரதுக்கு முன்னாடி இது வந்து ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.